நவம்பர் 26 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிராமி கார்த்திகுடைய அத்தை பொண்ணுங்க எல்லாரையுமே பார்க்கணும் அப்படின்னு ஆசையா கோவிலுக்கு வர சொல்றாங்க. கார்த்தியும் ஏதேதோ ஒரு காரணம் சொல்லி பொய் சொல்லி அவங்களுடைய அத்தை பொண்ணுங்க எல்லாரையுமே கோவிலுக்கு வர சொல்லிடுறாங்க. அதை தூரத்துல இருந்து அபிராமியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம ரேவதிய அபிராமிக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ரேவதி மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ணு நம்ம கார்த்திக்கு மனைவியா வந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். திரும்ப போன நம்ம கார்த்தியுடைய லைஃப் அவனுக்கு கிடைச்சிரும். என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அதுக்கு ரேவதி எப்படியாவது என்னோட மருமகள் ஆகணும், அதுக்கு நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே சாமி கும்பிட்டுட்டு ஒரு பக்கம் போகிறப்ப தான் கார்த்தி அவங்க அம்மாவை பார்த்தே பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கண் கலங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, உன் அத்தை பசங்க எல்லாரையுமே என்னைய அத்தைன்னு கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கார்த்தி, இது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அத்தை பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. யார் இவங்க, நீங்கள் எதுக்காக இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. நான் கார்த்தியுடைய அத்தம்மா, நான் இந்த கோவிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செய்யறதுக்காக வந்த எதிர்ச்சியா கார்த்தியை பார்த்தா, அதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாருமே யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரேவதி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சரிங்க ஆட்டி, நாங்கள் எல்லாருமே போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஆன்ட்டின்னு கூப்பிட்ற, நல்ல சந்தோஷமா அத்தனே கூப்பிடுமா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு எடுத்த உடனே ரேவதி தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அக்கா எல்லாரையுமே ரொம்ப திட்டுறாங்க. எதுக்காக நீ தெரியாதவங்க எல்லாரையுமே அத்தை அப்படின்னு முறை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, இது நல்லா இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், முதல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாருமே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கெல்லாம் என்னால் பயப்படலாம் முடியாது. எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நான் தைரியமாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா, எதையுமே துணிச்சலாக செய்கிறா, அவன் மாதிரி ஒரு பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு அபிராமி இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, இவங்க எல்லாரையுமே நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் தாத்தா வீட்டுக்கு போங்க, நான் அங்கே வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏங்க கார்த்தி, உங்களுக்கு இந்த மாதிரி அத்தையெல்லாம் இருக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, உறவெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லியாங்க நான் வேலையெல்லாம் செய்ய முடியும், வேலையில் சேர முடியும் அப்படின்னு கார்த்தி சமாளிக்கிறாங்க.